ஜெபத்திலே கூடி வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வரவேற்கிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா. தேவனை அறிந்த ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய இந்த ஜனங்களை பார்த்து எலியாய் சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாய் இருப்பீர்கள்? பாகால் தேவமானால் பாகாலை பின்பற்றுங்கள், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அவர் தெய்வமானால் அவரை என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள். எல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த எலியா சொல்வதற்கு முன்னமே பல ஆண்டு காலத்துக்கு முன்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருந்தார்கள். எகிப்திலே அடிமையா இருந்த இந்த ஜனங்களை கர்த்தர் பல வாதைகளை கொடுத்து தன் ஜனத்துக்காக போராடி அங்கே இருந்து அவர்களை மீட்டெடுத்தார். மீட்டெடுக்கப்பட்ட சந்நிதியாய், பிரித்தெடுக்கப்பட்ட சந்நிதியாய் இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு வந்தார்கள். எப்படி புறப்பட்டு வந்தார்கள்? ஓங்கிய புயத்தோடு, பலத்த கரத்தோடு அங்கே இருந்து புறப்பட்டு வந்தார்கள். அல்லேலூயா. நல்லா ஒன்று கவனிங்க. இந்த இஸ்ரவேலுக்கு தேவன் பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அவர்களுக்கு முன் சென்றார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு போஷிக்கத்தக்க காடைகளையும் மன்னாக்களையும் தேவன் கொடுத்து அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. 40 ஆண்டு காலம் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு செய்த அற்புதம், அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதங்கள். சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது. இப்படியெல்லாம் கர்த்தருடைய அற்புதத்தையும் கர்த்தருடைய மேன்மையும் பார்த்த இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? 2 நினைவுகள். அல்லேலூயா. இவர்கள் தேவனையும் வணங்கி கொண்டிருந்தார்கள், பாகாலையும் வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இவர்கள் கர்த்தராகிய யெகோவாவையும் துதித்துக் கொண்டிருந்தார்கள், விக்கிரகத்தையும் வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. 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 வனாந்திரத்தில் அநேக நன்மைகளை கண்டார்கள், அநேக ஆச்சரியங்களை பார்த்தார்கள். அவர்கள் நடாத விருட்சத்தையும் நடாத கனிகளையும் அவர்கள் புசித்தார்கள். ஒரு செல்வமாய் அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் வனாந்திரத்தில் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட இவர்கள் கர்த்தரை விட்டு விலகினார்கள். அல்லேலூயா. அததான் இங்கே எலியா சொல்லுகிறார், இத்தனை தீர்க்கதரிசிகளிலும் இன்றைக்கு ஒரே ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் தான் இருக்கிறேன், என் தலையும் வாங்க இவர்கள் வகை தேடுகிறார்கள். அவர் இந்த ஜனத்தை பார்த்து எலியாய் சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் இப்படி தேவனுக்கு முன்பாக நடப்பீர்கள்? அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. அவர்களுக்கு தேவன் பல யுத்தங்களை இஸ்ரவேலர்களுக்கு செய்து ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மோசே நிமித்தம் அவர் பிரமாணங்களை கொடுத்தார். புரியுதுங்களா? இப்படி எல்லாம் தேவன் இஸ்ரவேலர்களை ஒரு கட்டுக்கோப்பாய் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி, ஒரு ஜீவியம் எப்படி இருக்கணும் என்று சொல்லி இஸ்ரவேலர்களுக்கு போதித்து வழிநடத்தி வந்தார். ஆனா இவர்களுக்கோ
அந்த போதனையின் மேலையும் பரிசுத்தத்தின் மேலையும் விசுவாச வாழ்க்கையின் மேலையும் ஒரு ஜெய ஜீவியத்தின் மேல் இவர்களுக்கு நாட்டம் இல்லை. இவர்கள் மாறாக ஆரோனை அழைத்து அந்த மனுஷன் வருவாரோ இல்லோ என்று எங்களுக்கு தெரியாது, நீ எங்களுக்கு வழி நடத்த எங்களுக்கு முன்பாக ஒரு தேவத்தை நீ உண்டு பண்ணி என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் ஆரோன் கையிலே கொடுத்து ஆரோன் அதை என்ன செய்தான்? ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோடைய ஆதங்கம் இதுதான் இங்கே எலியா சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டம் இப்படி இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு பலருடைய குடும்பத்தில், பலருடைய நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில் ஒருவேளை விக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம். கரெக்டா? என்ன இல்லாமல் இருக்கலாம்? விக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம், விக்கிரகத்துடைய படங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒன்று நல்லா கவனிங்க, கலாத்தியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர், நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த பொழுது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுது தேவனை நீங்கள் அறிந்திருக்க பலனற்றதும் அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கிறிஸ்து ஒரு 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 மனுஷனை எப்படி பார்க்கிறார், எப்படி அவன் இருக்க வேண்டும், புரியுதுங்களா? அவர் தமக்காக தம்முடைய பாவங்களையும் தம்முடைய சாபங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து, சரிங்களா, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்று என்னது பாராமல் இப்பூமிக்கு அனுப்பி தன் குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்து, காரணம் என்ன? ஒரு மனுஷன் இந்த பூமியில எப்படி இருக்க வேண்டும் என்று காண்பிப்பதற்காக தன் குமாரனை அனுப்புகிறார். அல்லேலூயா, புரியுதுங்களா? இன்றைக்கு விக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா சுபாவத்தின்படி நாம் இன்னும் பழைய ஜீவியத்தில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சுபாவத்தின்படி, சுபாவ அன்பு இல்லை, சுபாவத்தின்படி அதாவது ஒரு தேவன அற்ற ஒரு காரியத்தை போய் நான் வணங்குகிறதை தொழுகிறது தான் விக்கிரகம் என்று அல்ல, புரியுதுங்களா? சுபாவத்தின்படி அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றாதது, அன்பு கூறாதது, அவருக்கு பிரியமில்லாதது செய்வது எது ஒன்றும் அது விக்கிரகத்துக்கு ஒப்பானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கதான் இங்க கலாத்தியருக்கு பவுல் அந்த நிருபத்தை எழுதுகிறார். நீங்கள் நாட்கள் பார்க்கிறது, மாதங்கள், காலங்கள், இதெல்லாம் நீங்க செய்றீங்க, ஆனா நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து நான் எப்படி இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் பார்த்து இயேசு நினைக்கிற விஷயம் இதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக பட்ட பாடுகள், நமக்காக அவர் ஏற்றுக்கொண்ட உபத்திரவங்கள், புரியுதுங்களா, எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சகித்தார். ஆனா இன்றைக்கு எல்லாம் கவனிங்க, அந்த 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 பழைய காரியங்கள், பழைய சிந்தைகள், பழைய பேச்சுக்கள், பழைய இதுதான் என்ன செய்யுது? தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை அது பிரித்து விடுகிறது. அல்லேலூயா, புரியுதுங்களா? நாம் செய்யக்கூடிய பாவம் தான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு மதில் செவுராய் நிற்கிறது. இதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். அல்லேலூயா. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அழகா சொல்றார் பாருங்க, கர்த்தரை சேவிக்கிறது உங்க பார்வைக்கு, ஏன்னா அவனுக்கு தெரியும், யோசுவாவுக்கு தெரியும், நீங்க திடீர்னு ஆண்டவரை வணங்குவீங்க, உங்களுக்கு வேணும்னா ஆண்டவரை கூப்பிடுவீங்க, இல்லைன்னா அப்படியே வேற இடத்துல போய் பலி செலுத்துவீங்க. ஆனா அவர் ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்?
இன்று தெரிந்து கொள்ளுங்கள். யோசுவா சொல், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை சேவிப்போம்? நமக்கு யார் தேவை? கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த விஷயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இடறி போனார்கள். ஆனா யோசுவா சொல்லுகிறான், அப்படி அல்ல, நானும் என் வீட்டாரும் என்றால் என்ன ஆனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் எனக்கு முன்பாக வந்தாலும் சரி, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை மாத்திரதான் சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பரிவாரங்களோடு யாக்கோபு அங்கிருந்து வருகிறான். சரிங்களா? லாபான் வீட்டில இருந்து புறப்பட்டு வரான். வரும் பொழுது ராகேல் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறா? விக்கிரக சொரூபத்தை தகப்பன் வீட்டிலிருந்து திருடி கொண்டு வருகிறான். சரிங்களா? வர வழியிலே தகப்பன் அதை கண்டுபிடித்து, யாக்கோபோடு கூட நீ போறது போற, ஆனா ஏன் என்னுடைய தெய்வத்தை ஏன் நீ கொண்டு போற? அப்ப ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. ஆனா நல்ல கவனிங்க, அது நிமித்தமா ராகேலுக்கு உண்டான தீங்கு. அல்லேலூயா. அது விக்கிரகம் என்பது பொல்லாத சுபாவங்கள், முரட்டாட்டங்கள், புரியுதுங்களா? தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், புரியுதுங்களா? இது என்ன செய்துன்னா என் ஜீவியத்தை அது கரைப்படுத்துகிறது. என்ன செய்கிறது? என் ஜீவியத்தை என்ன செய்கிறது? கரைப்படுத்துகிறது. புரியுதுங்களா? தேவன் தன்னுடைய சரீரம் என்கின்ற ஆலயத்தை கொடுத்த நோக்கம் இது பரிசுத்தம் என்கின்ற ஆலயம். கரெக்டா? அல்லேலூயா. இது என்னது? இது பரிசுத்தமாய் நடப்பதற்கு ஆண்டவங்க சொல்லும் பொழுது, நாளை தினத்தை நீங்க அற்புதம் நீங்க பார்க்கணுமா, உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணுமா, ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்க இந்த இடத்துல என்ன பார்ப்பீங்க? அற்புதங்களை பார்ப்பீங்க. முதலே கர்த்தர் கொண்டு வருகிறது என்ற தேவன் முதல்ல கர்த்தர் நம்மிடத்துல கொண்டு வருகிறது பரிசுத்தம். அல்லேலூயா. புரியுதுங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, எதுவானாலும் சரி, இதை நாம் தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தமா சிஸ்டர். சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், பொறுமை உள்ளவர்களாயும், இது எல்லாமே எங்கிருந்து புறப்பட்டு வருது? இது எல்லாமே மனுஷன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? சீயோனிலே வாசம் பண்ணும்படி தேவன் 1,44,000 பேரை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சீயோனிலே ஒரு நித்திய வாழ்க்கையிலே தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படி, தேவனோடு கூட இருக்கும்படி தேவன் 1,44,000 பேரை தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சில காரியங்களை கர்த்தர் அங்கு வைக்கிறார். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் அங்கே முன்வைக்கிறார். புரியுதுங்களா? சிந்தையில கூட அவர்கள் கரைப்படாதபடி, அவருடைய செயல்கள், அவருடைய காரியம் எதிலே கரைப்படாதவர்கள் மாத்திரம் தான் எங்க போக முடியும்? சீயோனிலே வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிற சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அல்லேலூயா, இதெல்லாம் தேவனை அறியாத பொழுது இருந்திருக்கலாம். கரெக்டா நான் சொல்றது? புரியுதுங்களா? இயேசுவை அறியாத பொழுது இருந்திருக்கலாம். அத பவுல் முன்பு நீங்கள் அவர்களுக்கு தூரமா இருந்தீர்கள், இப்பொழுது அவருக்கு சமீபமா இருக்கிறீர்கள். முன்பு அவர்களுக்கு நீங்க சத்ருவா இருந்தீங்க, இப்போது அவருக்கு நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. காரணம் என்ன? அவருடைய ரத்தத்தினால் நீர் அவர்களுக்கு சமீபமானோம். என் நீதியினால் அல்ல, என் நியாயத்தினால் அல்ல. எதினால் சமீபமானோம்? எதினால் சமீபமானோம்? அவருடைய ரத்தத்தினால் சபை அவருக்கு முன்பாக சமீபமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனை அறிந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? ஒன்று, என் சுபாவத்தில் நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். சுபாவங்கள் மாறணும், என் காரியம், கேரக்டர்ஸ், என்னுடைய விஷயங்கள் மாறணும். அல்லேலூயா. அது மாறாத பட்சத்தில் அது தேவனுடைய பார்வையில் விக்கிரகம் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் என்னது?
விக்கிரகங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிங்க 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். புரியுதுங்களா? அவைகள் அவனுக்கு எப்படி இருக்குன்னா பைத்தியமாய் தோன்றிருக்கு. அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன், நல்லா கவனிங்க, ஆவிக்குரியவன், நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். அல்லேலூயா. செபிக்கிறவன், வேதத்தை தேடுகிறவர்கள், தேவன் மேல் பயபக்தி உள்ளவர்கள் என்ன செய்வார்? அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆராய்ந்து என்ன செய்வான்? நிதானிப்பான். நீங்க மதர் தெரேசா பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு முறை அந்த தாய் தன்னுடைய ஆர்ஃபனேஜ், அவங்க வளர்க்கிற பிள்ளைகளுக்காக, அந்த பிள்ளைகளுக்கு போஜனத்துக்காக என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இடத்துல போய் கையேந்துறாங்க. அப்போ ரோட்டோரமாய் அவங்க கையேந்துகிறது ஒரு மனுஷன் பார்த்து, அவர் பயங்கர ஒரு அவர் நல்ல ஒரு வசதி படைத்தவர் பார்த்து, அந்த அம்மா கையில் என்ன செஞ்சாங்கன்னா என்ன செய்தாரு? காரி துப்பினார். அப்போ அந்த அம்மாவுடைய சுபாவத்தை அங்க பாருங்க. அந்த அம்மா அப்படியே அந்த துப்பின அந்த கையை எடுத்து தன்னுடைய சாரி மேல் அப்படியே தொடச்சிட்டு என்ன செஞ்சாங்களாம்? மறு கையை காட்டினார்களாம். இந்த மறுக்கை காட்டின பொழுது அந்த மனுஷனுடைய உள்ள என்ன ஆயிடுச்சு? அப்படியே இணங்கி போயிடுச்சான். புரியுதுங்களா? அப்போ விவரமாய் அந்த அம்மா இடத்துல அவர் பேசும் பொழுது அப்ப சொன்னாங்க, அந்த அவருடைய எண்ணம் என்ன? இந்த அம்மாக்காக கேட்கிறாங்க அவருடைய எண்ணம். அப்பதான் சொன்னாங்களாம், என்னை நம்பி பல பிள்ளைகள் அங்க பட்டினியா இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகள் பட்டினியா இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நான் என் கரத்தை நீட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் அங்கே உடைந்து அவரே போய் என்ன செய்தார்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற உணவுகளை கொடுத்தார். சுபாவம், உங்க சுபாவத்துல தான் கிறிஸ்து வெளிப்படுவார். நம்முடைய சுபாவத்துல தான் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம பிந்தி வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அது நமக்கு வேண்டாம். ஆனா இன்றைக்கு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் சுபாவங்கள் should change, அது நிச்சயம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் இங்கிலாந்தில் இருக்கும் பொழுது, எத்தனை பேர் அவருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல, அவரும் ஒரு காப்பகத்துக்கு ஒரு தகப்பனாக இருந்தார். கிட்டத்தட்ட 300 பிள்ளைகள். ஆனா அந்த பிள்ளைகளை போஷிக்க பராமரிக்க தன் வேலைகளை விட்டு தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஒதுக்கி, புரியுதுங்களா, அந்த பிள்ளைகளுக்காக தன் வாழ்க்கையை பணைய வைத்தவர் ஜார்ஜ் முல்லர். அவர் ஜெபித்து ஒரு இரவு அந்த பிள்ளைகளுக்கு உணவில்லை என்று சொல்லி அவர் இந்த பிள்ளைகளோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த ராத்திரியிலே அவர் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டு ஒருவர் கதவை திறக்கிறார். என்ன கொண்டு வந்தார் தெரியுமா? வர வழியிலே என்னுடைய வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இதுல பிரெட் பேக்கெட் இருக்கு, என்ன செய்யுங்க, கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுங்க. நம்முடைய சுபாவத்து நிமித்தமா தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும். நம் சுபாவத்து நிமித்தமாக தான் தேவனால நமக்கு நன்மை செய்ய முடியும். நான் முட்டி முட்டி ஜெபிக்கிறதுனால இல்ல, உபவாசிக்கிறதுனால இல்ல. உபவாசிக்கலாம் 40 நாள் 20 நாள் எல்லாம் உபவாசிக்கலாம். ஆனா என் சுபாவத்தினால தான் தேவனால நன்மை செய்ய முடியும். அல்லேலூயா. அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம். அல்லேலூயா. ஒரு மனுஷன், தேவன் அறிந்த மனுஷன் எப்படி இருக்கணும்னா சுபாவம் தேவனை போல மாறணும். அல்லேலூயா. அவரை கொட்டினார்கள், அவருடைய தாடியின் மேல் என்ன செய்தார்கள்? பிடுங்கினார்கள். அவரோ வாயை தரவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அமைதலாக இருந்தார். அவருடைய சுபாவம் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. புரியுதுங்களா? மனுஷர்கள் அல்ல. எனக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முன் உதாரணம் சொல்லுங்க, என்னுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா.
அல்லேலூயா. அடுத்தது ஒன்று வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நல்லா கவனி, அவனுடைய சாட்சியை பாருங்க, நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான், தேவனோடு கூட. எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நோவாவுடைய காலகட்டம்! இன்றைக்கு நமக்கு சோஷியல் மீடியா டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. கரெக்டாக நான் சொல்றது புரியுதுங்களா? இன்றைக்கு இடர்களுக்குரிய எத்தனையோ வழிவாசங்கள் இருக்கு, சரிங்களா? ரோட்ல போடுற ஒரு போஸ்டர் கூட அது எப்படி இருக்குன்னா, அது மற்ற பிள்ளைகளை கெடுக்கக்கூடியதா இருக்கு. அப்படி ஒரு விளம்பரங்கள், அப்படி ஒரு இடர்களுக்குரிய விஷயம் நம்மளை சுற்றி இருக்கு. இதே தான் அன்னைக்கு சோஷியல் மீடியா இல்லை, அன்னைக்கு இணையதளங்கள்லாம் இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, நோவாவின் காலத்திலே ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம்? எப்படி இருந்தாங்களாம் பாருங்க. அங்க இருக்கிற எல்லாருடைய பார்க்கல இந்த ஒரு மனுஷன் மாத்திரம்தான் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்திருக்கிறான். அப்ப மீதி இருந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் குடித்து வெறித்து பெண் கொண்டு பெண் எடுத்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில, இப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியில, தன்னை சுற்றி பாவம் நிறைந்த மக்களின் மத்தியில, ஆனா நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் எப்படி இருந்தான்? நீதிமான், உத்தமன். இந்த 2 பேர் அவனுக்கு வர காரணம் என்ன தெரியுமா? அவன் எதையும் பார்க்கல, கர்த்தரை மாத்திரம் பார்த்து கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அல்லேலூயா. கர்த்தரை சஞ்சரிக்கும் பொழுது உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், அவமானங்கள் வரும், எது வேணா வரும். கர்த்தரோடு கூட நடக்க நடக்க, அவரோடு கூட பழக பழக, சில வேளையில கர்த்தர் நம்மை காத்திருக்க செய்வார், சில வேளை கர்த்தர் நம்மை புடம்பிடுவார், சில வேளை கர்த்தர் சில நெருக்கங்களை கொடுப்பார். காரணம் என்ன? அந்த வேளையிலும் நான் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், அந்த வேளையிலும் நான் கர்த்தரோடு கூட நடக்க வேண்டும். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 120 வருஷம் இந்த பேழை உண்டு பண்ணும் பொழுது தேவன் நோவாவுக்கு சொல்லும் பொழுது வயது என்ன வயது? 600 வயது. கரெக்டா? சரிங்களா? கிட்டத்தட்ட 120 வருஷம் நோவா என்ன செய்யறான்? என்ன செய்ய? இந்த பேழை ஜனங்களை மனமாறும்படி, ஜனங்கள் மாறும்படி, அவங்களுடைய குற்றங்கள் எல்லாம் சொல்லி அவங்களை திருத்தும்படி பார்க்கிறான். பட் எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தரோடு கூட நடப்போமானால், நாம் கர்த்தரோடு கூட சஞ்சரிப்போமானால், நாம் இந்த பூமியில நடக்கக்கூடிய எல்லா பொல்லாப்புக்கு தேவன் நம்மை விலக்கி காப்பா. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அது மாத்திரம் இல்லை, நான் கர்த்தரோடு கூட நடப்பேனானால் என் நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் எனக்கு விசாலத்தை கொண்டு வருவா. அல்லேலூயா. இந்த கண்ணீர் அது நிரந்தரம் இல்லை, இந்த உபத்திரவம் அது நிரந்தரம் இல்லை, இந்த துக்கம் அது நிரந்தரம் இல்லை. ஏன்? இவைகள்லாம் எதுக்கு? நான் கர்த்தரோடு கூட நெருங்கி அவரோடு கூட வாழ்வதனால தான் சத்ரு இந்த நெருக்கங்களை உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களை பார்க்கிலும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு கிறிஸ்தவன், தேவன் அறிந்தவன், உலகத்தோடு இல்லை, உலக மனுஷனோடு கூட இல்லை, உலக சத்தங்களோடு கூட இல்லைங்க. யாரோடு கூட இருக்கணும்? கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செய்தான்? சஞ்சரித்து குமாரரையும் குமாரச்சிகளையும் பெற்றான் இருக்கும். நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் பெற்றான். நல்லா கவனிங்க. அவனுக்கு எல்லாமே இருக்குது, குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ஹேவ். பட் அவன் வேதம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? பல பேர் நம்ம இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்றோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரத்துக்கு, தேவனை உயர்த்துவதற்கு, ஆராதிப்பதற்கு நிறைய காரியத்தை முன்னாடி வைக்கிறோம். நம்முடைய கமிட்மெண்ட்ஸ், நம்முடைய விஷயங்களை முன்னாடி வைக்கிறோம். புரியுதுங்களா? ஆனா அங்க வார்த்தை என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் இருந்தான் ஏனோக்குன்னு, அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்த பொழுதே
குமாரரையும் குமாரச்சிகளையும் பெற்றான். அவனுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவனுக்கும் பிள்ளை இருக்கிறது, அவனுக்கும் பல தேவைகள் இருக்கிறது. அதன் நிமித்தம் அதன் மத்தியில அவன் கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து கொண்டு இருந்த பொழுதே ஏனோக்கு அவன் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணாமல் போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த 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 கேரக்டர்ஸ்குள்ள, இந்த விஷயத்துக்குள்ள நம்ம வரணும், தேவனோடு கூட செஞ்சிருக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அல்லேலூயா. தேவன் என்ன சொல்லுகிறார்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நமக்கு எதை கொடுக்கிறது, எதை வெளிப்படுத்துகிறது? இது எதுக்குங்க? Why this Bible? எதுக்கு இந்த வேதாகமம்? என் சுபாவம் மாற, என் வாழ்க்கையை திருத்த, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எனக்கு வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த வேதாகமம். இது நியாய தீர்ப்புக்கென்று இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் கொல்ல இல்லை, அழிக்க இல்லை. எதுக்கு வந்தாரா? நிறைவேற்றும்படி வந்தார். அல்லேலூயா. பிரமாணத்தை நிறைவேற்றும்படி வந்தார், கட்டளைகளை நிறைவேற்றும்படி வந்தார். இதுதான் தேவன் நமக்கும் கொடுக்கிறார், நமக்கும் சொல்லுகிறார். நோவாவுக்கு தேவன் என்ன சொன்னாரோ கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் நோவா செய்து முடித்தான். ஏதோ நமக்கு அங்க நிக்க போறது கிடையாது. மனுஷகுமாரன் வரும் பொழுது அவர் விசுவாசத்தை காண்பாரோ, பரிசுத்தத்தை காண்பாரோ, நீதியை காண்பாரோ? இதை தான் கேட்க போறார். புரியுதுங்களா நான் சொல்றது? உங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. வேற எதையும் நம்முடைய பேக்ரவுண்டு, நம்முடைய விஷயத்தை அங்கே எதையும் ஆண்டவர் பார்க்க போறது இல்லை. எதை பார்க்க போறாரு? எதை பார்க்க போறாரு? உங்க விசுவாசம், உங்க பரிசுத்தம், உங்க நீதி, உங்க ஜெய ஜீவியம், உங்க பாடுகள் மத்தியில் கர்த்தரோடு கூட இருக்கிறீங்களா? இதை தான் பார்க்க போறாரு. அல்லேலூயா. தேவனை அறிந்த ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும்? தன் சுபாவங்களிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஜென்ம சுபாவம், புரியுதுங்களா? அது ஒரு ஜென்ம சுபாவம். அது 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 ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்னங்க? ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது என்ன கொடுக்குறோம்? முழுகி எழுந்துக்குமா? எதுக்கு முழுகி எழுந்திருக்கிறோம்? ஒரு நீதி செய்கிறோம். ஏன்? இன்னையோட என் பாவம்லாம் என்ன ஆயிடுச்சு? கழுவப்பட்டுருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அல்லேலூயா. அந்த நீதியில கூட இன்னைக்கு உண்மையா இல்லை. அல்லேலூயா. எல்லாம் ஒன்று கவனிங்க, புரியுதுங்களா? பிற்பாடு வேதம் சொல்லுது, அவர் அக்கினினாலும் ஆவினாலும் நமக்கு என்ன செய்வாராம்? அவர் கொடுப்பார் அப்படின்னு யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறார். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அவருக்கு சோதனை காலம் வந்தது. சோதனை காலத்துக்கு பிற்பாடு அவர் என்ன செய்தார்னா, அவருக்கு அற்புத அடையாளங்கள் செய்தாலும், நன்மைகள் செய்தாலும், அவருடைய சுபாவத்தை நீங்க இந்த 4 புஸ்தகத்தில் வாசிச்சு பாருங்க. அவருடைய கேரக்டர்ஸ், கிரைஸ்டுடைய கேரக்டர்ஸை நீங்க வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார், மனதுருகினார். கரெக்டா? குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், மரித்த லாசருக்காக மனம் கலங்குகிறார். யாரோ லாசரு, இவர் ஏன் மனம் கலங்கணும்? ஆவிலே கலங்கினார் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. ஏன்? என் இயேசுவினுடைய சுபாவம் அது அன்பிலே முடிகிறது, அது தாழ்மையில முடிகிறது, அது பொறுமையில முடிகிறது. புரியுதுங்களா? தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல தேவன் எப்படி இருக்கிறாரு? உங்க மேலே ஏன் மேலே கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். ஆமாவா? அல்லேலூயா. அவ ஒரு நிமிஷம் நம்ம மேல கோபப்பட்டா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, இதெல்லாம் திங்க் பண்றதே இல்லை. தேவனுடைய நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து, அவருடைய வருகை குறித்து இதெல்லாம் இன்னைக்கு திங்க் பண்றதே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானா, டுடே நைட் யோசிச்சு பாருங்க, நான் எந்த அளவுக்கு நீதியா நடந்திருக்கிறேன்,
எந்த அளவுக்கு என்னுடைய சுபாவம் கர்த்தரை பிரியப்படுத்தி இருக்கிறது, என் பேச்சு, என்னுடைய பார்வை, என்னுடைய செயல், என்னுடைய உடை, என்னுடைய காரியங்கள் எதெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் கர்த்தரை பிரியப்படுத்தும்படி தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? 24 மூப்பர்கள், சேருபீன்கள், சேராபீன்கள், ஏராளமான தூதர்கள் தன்னை குறித்து அங்க பேசல. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருக்கு முன்பாக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ, ஒரு நீதியின் வாழ்க்கை வாழ, ஒரு விசுவாசின் வாழ்க்கை வாழ, ஒரு ஜெய ஜீவியத்தின் வாழ்க்கை வாழ, இதற்கு தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்குமே அன்றி சுபாவ அன்பின்படி நாம் இணங்காதவர்களுக்கோ தீங்கு செய்கிறவர்கள்படி அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லே 3 காரியம் சொன்ன. 1, சுபாவங்கள் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். உங்க சுபாவத்தில் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். 2வது, நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். 3வது, அவர் நமக்கு கொடுத்தவைகளை என்ன செய்து முடிக்கணும்? நிச்சயம் அதை என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும், நிறைவேற்றி முடிக்கணும். அல்லேலூயா. நம்ம யாரும் இருக்கிற கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தர் நல்லவர். தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவர் அறிந்தவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய சுபாவத்திலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். என்னுடைய செயல்களிலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். உங்க செயல்களிலே கிறிஸ்து மகிமைப்பட்டாதான் அங்கே நன்மை நடக்கும், அங்கே அற்புதம் நடக்கும், அங்கே ஜெபம் கேட்கப்படும், அங்கே தேவனுடைய அவருடைய விருப்பம் அங்க அப்பதான் அங்க நடக்கும். என் சுபாவங்கள் மாறணும். நோவா தன் காலங்களில் இருந்தவர்களை பார்க்கிலும் இருந்தவர்கள் எல்லாரும் தேவனுக்கு பிரியமில்லாதது செய்தாங்க, அருவெருப்பானதை செய்தாங்க, அவருக்கு சித்தமில்லாதது செய்தாங்க. நோவா சொல்லியும் அவங்க செவிகள் எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு. ஆனா நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதை விட்டு விடல. சுற்றி இருக்கிற மனுஷனை பார்க்கல, அழைத்த கர்த்தரை மாத்திரம் தான் பார்த்தான். அவரோடு கூட பேசின கர்த்தரை மாத்திரம் தான் பார்த்தான். அதனாலதான் அவனும் அவன் குடும்பமும் பேழையில காக்கப்பட்டார்கள். தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். 3வது, நோவா கர்த்தர் சொன்னவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினான். இந்த பிரமாணம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அதை நிறைவேற்ற வேண்டும், அதை முடிக்க வேண்டும். அவர் இந்த பூமிக்கு நம்மளை எதுக்கு அனுப்பினாரோ அதை செய்து முடிக்கணும். அதை செய்து முடிக்க கூடாதபடிதான் பல தடைகள் சத்துரு கொண்டு வருகலாம், பல போராட்டம் நமக்கு முன்பு வருகலாம், பல பிரச்சனை நம்முடைய நெருக்கலாம். அது குடும்பத்திலேயோ, அது வேலையிலேயோ, அது ஏதோ ஒரு விதத்திலேயோ சோர்ந்து போகாதீங்க. நீங்க தேவனோடு கூட சஞ்சரிப்பீங்கன்னா அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவா, அந்த கண்ணீரின் பாதையை கர்த்தர் மாற்றுவா, அந்த அவமான நிந்தைகளை கர்த்தர் மாற்றுவா. பிரமாணத்திலே உறுதியா நிற்போம், அவர் சொன்னதை செய்து முடிப்போம். மரியாள் சொல்லுறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அதுதாங்க நமக்கு முக்கியம். கர்த்தர் என்ன சொல்றாரோ செஞ்சு முடிக்கணும். ஒப்பு கொடுப்போமா? இந்த மாலை வேளையில் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, இந்த வேளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எந்த மட்டும் நாங்கள் 2 நினைவுகளாய் இருப்பது இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர்,
நம்ம எல்லாரும் தெரிந்து கொண்டது மனுஷர்கள் இல்லை, நாம் எல்லாரையும் தெரிந்து கொண்டது கர்த்தர். கர்த்தர் சுபாவத்தின்படி நாம் கிறிஸ்துவை போல மாற காட்டி கொடுத்த யூதாசை கர்த்தர் கன்னத்தில் அறையவில்லை. காட்டி கொடுத்த யூதாசை அவர் அப்புறப்படுத்தவில்லை. அதற்கு மாறாக அவர் சொல்லுகிறார், சிநேகிதனே சிநேகிதனே. அந்த ஒரு வார்த்தை தான் அவனை உடைய செய்தது, அவனை உடைக்க செய்தது. கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். தாழ்மை, பொறுமை, என்னுடைய எல்லா காரியங்களிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அவரோடு கூட செஞ்சரிக்கணும். இந்த பிரமாணத்தை நிறைவேற்றணும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாய் கர்த்தர் நீர் எங்களை நடத்தும்படி உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்கள் மேல் இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும். வந்த ஒவ்வொருடைய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் நடத்துவீராக. தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய வாஞ்சை, விருப்பங்கள், இந்த பொருத்தனைகள், இதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பீராக. இதை இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. கேட்ட வார்த்தையின்படி ஜீவிக்கத்தக்க பலனை தாங்க. இந்த கரங்களில் எங்களை தாழ்த்துக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய செபங்கள் எல்லாவற்றும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.